இருக்காங்க. இவங்க வளர்ந்துட்டு வராங்கன்ற விஷயங்கள் தெரிய வரலாம். பட் முன்ன பின்ன தெரியாதவங்க கூட இல்லம்மா நீங்க சொல்றீங்கல்ல, அதாவது கல்யாண வீட்ல என்னைய கூப்பிட்டு சொல்றாங்க அப்படின்னு. அந்த உறவினர்களில் மிக முக்கியமான ஒருத்தர். அவர் தான் அந்த வேலைய செய்யணும். சம்பந்த வீட்டுக்காரங்க இருக்காங்க. அவங்க தான் செய்யணும். அப்படின்னு நெனச்சா, அவங்க நகை போட்டிருக்காங்கங்கறக்காக அவருக்கான உரிமை மறுக்கப்படுதுன்னு நெனைக்கிறீங்க நீங்க? சார் அப்படி நான் சொல்ல வரல. இப்ப ஐயர் இருக்காரு. ஐயருக்கு இன்னார் தான் இவங்களோட உறவினர்ன்றது யாருக்கும் தெரியாது. இப்போ ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு சார். இப்படி போய்க்கிட்டு இருக்கோம். அப்ப நாங்க நின்னுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம யார் கல்யாணத்துக்கு நல்ல நகை அணிஞ்சிட்டு போவோம்? ஆப்வியஸ்லி நம்ம சொந்தக்காரங்க கல்யாணம், ரொம்ப நெருங்குனவங்க கல்யாணம். எனக்கு மேல அக்கா ஒருத்தவங்க இருப்பாங்க. இல்ல அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனாலும் பார்வை டக்குன்னு பார்த்து கூப்பிடுற ஒரு ஆளுனா, இந்த பிள்ளை இங்க இருக்கா, நல்லா இருக்கு. டக்குன்னு பார்த்து, "அம்மா இந்த மாங்கல்யத்தை கொஞ்சம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாமான்னு" தான் சொல்லுவாங்க. எனக்கு அதுதான் அப்படிதான் சொல்றேன். நடந்திருக்கு. நீங்க அட்டென்ஷனை திருப்புறதுக்காகவே நீங்க அங்க நிக்கிறீங்க. இப்ப அதே ஃபங்க்ஷன்ல தான் நானும் சாதாரணமா தான் நின்னேன். ஆனா என்ன கூப்பிட்டு தான் எல்லாரும் சொன்னாங்க. அது வந்து முறைங்கிறது இருக்குன்னா இப்ப திருமாங்கல்யம் ஆசீர்வாதம் வாங்கணும்